guys, இது பேங்கிங் அவேர்னஸ் எபிசோட் 6. ரொம்ப நாளாக பேங்கிங் அவேர்னஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. டியூ டு மை மாமி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் என்னால் வந்துட்டு உடனே அப்லோட் பண்ண முடியல. பட் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு புக்கில் இல்லாதது, மேபி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாததை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயின்ஸில் கேட்டது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ, என்ஆர்ஓ, என்ஆர்இ, எஃப்சிஎன்ஆர் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் புதுசாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ அப்படின்னா என்ன? இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நான் ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன் ஒருத்தர், அவர் இந்தியாவில் இருக்க மாட்டார், வேறு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ போகிற ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, நார்மலான ஒரு கண்டிஷன் இருக்குது. நார்மலாக எப்போ ஒருத்தரை நம்ம என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு பர்பஸை வச்சு தான் அவர் என்ஆர்ஐயா இல்லையான்னு சொல்லுவோம். படிப்புக்காகவோ இல்லைனா வந்துட்டு ஒர்க்குக்காகவோ இல்லைனா வந்து பிஸ்னஸ்க்காகவோ எதுக்காகவோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக, ரொம்ப நாள் தங்குற மாதிரி ரீசன்ஸ்க்காக ஒருத்தர் வந்துட்டு ஃபாரின் போனார் அப்படின்னா அவரை நம்ம நான் ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் எக்ஸாமில் எப்படி இந்த மாதிரி கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? கேட்க மாட்டாங்க. கரெக்டாக? அப்போது என்ன கேட்டாங்க, என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்குது தெரியுமா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்ஆர்ஐக்கு அவங்க ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. இதை தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு பர்சன், இந்தியன் சிட்டிசனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 182 நாளோ இல்லை அதுக்கு 365 நாள் சொல்கிறோமா, அதில் 182 நாளைக்கு மேலே 183 184 எவ்வளோ நாளோ 182க்கு மேலே எவ்வளோ நாள் ஆனாலும், அப்படி இல்லைன்னா ஒரு 60 நாள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடக்கிறது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் இருந்தாலும் ஏப்ரல் டு மார்ச், அதை தான் நம்ம ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26-27 அப்படின்னு சொல்லுவாங்க. FY 26-27 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 2026லேருந்து மார்ச் 2027 வரைக்கும் இருக்கிற இந்த வருஷத்தை FY 26-27 அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வருஷம் 26-27 இருக்குல்ல, இந்த வருஷத்தில் வந்துட்டு ஒரு 60 நாளும், இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் இருந்திருக்கும்ல, 25-26, 24-25, 23-24, 22-23, இந்த 4 வருஷத்தில் மொத்தத்துக்கு ஆல் டுகெதர் 365 நாளோ இல்லை அதுக்கு மேலேயோ இருந்திருந்தார் அப்படின்னா அவரை நம்ம ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 60 நாளைக்கு மேலே இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி 4 ஃபினான்ஷியல் இயரில் ஆல் டுகெதர் சேர்த்து 365 நாள் இல்லை அதுக்கும் மேற்பட்ட நாட்கள் இந்தியாவில் இருந்திருந்தார் அப்படின்னா அவரை ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கண்டிஷனில் ஒன்று, இந்த வருஷமே 182 நாள் இல்லை அதுக்கு மேலே இருந்திருக்கணும். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாரினில் வேலை பார்க்குற பீப்புளெலாம் 1 மந்த் தான் லீவுக்கு வருவாங்க. 1 மந்த்னால் என்ன 30 நாள் தான் இருக்கும். அப்போ அவரை எப்படி நம்ம ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த வருஷம் 60 ஆர் அதுக்கு மேற்பட்ட நாட்கள், அது இல்லாமல் போன 4 வருஷம் ஆல் டுகெதர் சேர்த்து 365 நாள் இல்லை அதுக்கு மேலே, இது ஒரு கண்டிஷன். இல்லை இந்த வருஷமே 182 நாள் இல்லை அதுக்கு மேற்பட்ட நாட்கள் இருந்திருந்தார் அப்படின்னா அவரை நம்ம ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போ நம்ம இந்த என்ஆர்ஐஸ்லாம் வந்துட்டு நம்மளை மாதிரி நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து இந்தியாவோட லேண்டில் ஏர்ன் பண்ணுற இன்கம் கிடையாது. ஏதோ ஒரு ஃபாரின் லேண்டில் தான் அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம். இது வந்து கரன்சி வந்துட்டு ஃபாரின் கரன்சியில் தான் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போனா அவங்க நம்மளை மாதிரி நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்களுக்காக நம்ம ஆர்பிஐ வந்து விதவிதமான அக்கௌண்ட்ஸ்லாம்
வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது நான் ரெசிடெண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, NRO அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நான் ரெசிடெண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற இந்தியன் பேங்க்கில் ஏதோ இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் கிடையாது, SBI, PNB எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க், ஓகேவா? இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. இதில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட் இருக்குது தெரியுமா, மணி வந்து எந்த கரன்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியில் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் உள்ள காசு இந்தியன் ருப்பியில் தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் இருக்க மணி ஃபுல்லாகவே வந்துட்டு டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் த இன்கம். அதாவது மேபி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அசட்ஸ் விற்று வந்திருக்கலாம், அப்போ நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஹவவர் நீங்கள் அதில் போடுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு TDS பிடிப்பாங்க. TDS அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அதாவது வந்துட்டு பேங்க்கே உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸை பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுக்கும், அதான் TDS. இந்த NRO அக்கௌண்ட்டில் வர அமௌண்ட்டை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு டேக்ஸபிள். இந்தியாவில் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், ஓகேவா? இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க்கில் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஒரு நான் ரெசிடெண்ட் இந்தியன் போட்டு வச்சுருக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறது தான் நான் ரெசிடெண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். இது வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு TDS பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட்டோட இதில் நீங்கள் போடுற காசு வந்துட்டு சோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி செல்லிங் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஷேர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் டெபிட் பண்ணுவாங்க. புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற பேங்க்கில் ஒரு நான் ரெசிடெண்ட் இந்தியன் இந்தியாவிலேருந்து வர காசை போட்டு வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. இதில் உள்ள காசு இந்தியன் ருப்பியில் தான் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ரீபேட்ரியேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. அப்படின்னா என்னென்னா இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு பணம் அனுப்புறது, அதுக்கு பேர் தான் ரீபேட்ரியேஷன், ஓகேவா? இந்த ரீபேட்ரியேஷன் வந்துட்டு நம்மலாம் ஏன் ரீபேட்ரியேட் பண்ண போகிறோம்? நமக்குலாம் யாரும் ஃபாரின்லேயும் தெரிஞ்சவங்க இல்லை, அண்ட் யாரும் ஃபாரின்லேருந்து நமக்கு அனுப்ப போகிறதும் கிடையாது. ஸோ நமக்கு இந்த ரீபேட்ரியேஷனை பற்றி ஐடியா இருக்காது. பட் இதே ஃபாரினில் வந்துட்டு பசங்க படிக்கிறாங்க, இல்லை அப்பா அம்மா இருக்காங்க, ஏதோ ஒன்று நமக்கு அங்கே கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு ஃபாரினுக்கு பணம் அனுப்புவோம், வாங்குவோம், அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கும், கரெக்டாக? இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. NRO அக்கௌண்ட்டில் வந்துட்டு இதுக்கு ஒரு லிமிட் இருக்குப்பா. நீங்கள் வந்துட்டு NROவில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 50 மில்லியன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். இது எல்லாமே நம்ம யூஎஸ் டாலர்ஸில் தான் பேசுவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபாரினுக்கு ரீபேட்ரியேட் பண்ணுறதுனால வேறு கரன்சியில் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் கரன்சி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு US டாலர் தான். அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50 மில்லியன் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த 50 மில்லியனையுமே நீங்கள் அனுப்ப முடியுமா ஃபாரினுக்கு அப்படின்னா அப்படிலாம் அனுப்ப முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கே நீங்கள் ஒரு பர்சன் ஒரு $1 மில்லியன் தான் அனுப்ப முடியும், ஓகேவா? $1 மில்லியன் 1 மில்லியனா 10 lakhs நம்ம இந்தியன் ருப்பி 10 lakhs அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். 10 lakh USD அதான் அவங்க 1 மில்லியன்னு சொல்லுவாங்க. $1 மில்லியன் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் அனுப்ப முடியும் ஒரு பர்சன், ஓகேவா? இந்த NRO அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு NRI கூட, இப்போ நான் வந்துட்டு இங்கே இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு எப்போ பணம் வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக ஜாயிண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதில் வர காசு வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம் அப்படின்னு தான் நான் சொன்னேன், கரெக்டாக? இந்தியன் இன்கம் தான் இது. இந்தியாவில் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் ரெண்ட் வந்துட்டு வரதா இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுலேருந்து வர காசாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்க டெபாசிட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நீங்கள் NRO அக்கௌண்ட்டில் போடணும். இந்தியன் இன்கம்மை மட்டும்தான் NRO அக்கௌண்ட்டில் போடணும். இந்தியன் ருப்பி INRல தான் வந்துட்டு இந்த காசு இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் $1 மில்லியன் வரைக்கும் தான் ஃபாரினுக்கு ஒரு வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இதிலேருந்து காசை. புரியுதுங்களா? இதான் NRO அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் போகலாமா? LRS அப்படின்னா என்ன? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். LRS அப்படின்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் அந்த ரீபேட்ரியேஷனுக்கு. அதனால தான் நான் இதை இங்கே இன்க்ளூடே பண்ணியிருக்கேன். இப்போது NRIயாக இருக்கிறவங்களுக்கு ரீபேட்ரியேஷன் அப்படி இருக்குது, கரெக்டாக? அதாவது இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபாரினுக்கு பணம் அனுப்புகிறீங்க. எனக்கு வந்து நான் ஒரு ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல்னால் நான் ஒரு
இந்தியன் அப்படிங்கிறதா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. நான் ஒரு இந்தியன்ப்பா, என் குழந்தையோ இல்லை என் ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தவங்க ஃபாரினில் இருக்காங்க, இல்லை நான் வந்துட்டு ஒரு ட்ராவலுக்கு போகிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு எனக்கு பணம் தேவைப்படுது, இல்லைனா வந்துட்டு என் குழந்தை எஜுகேஷனுக்கு போயிருக்குப்பா, அதுக்கு வந்துட்டு பணம் தேவைப்படுது, நான் ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், நான் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு பணம் அனுப்புறது அப்படின்னா அதுதான் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் வந்துட்டு மணியை வந்துட்டு அப்ராடுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ரீபேட்ரியேஷன் சொல்கிறோம் இல்லையா, ரீபேட்ரியேஷன் அப்படிங்கிறது என்ஆர்ஐஸ்க்கு தான் ரீபேட்ரியேஷன். நம்மளை மாதிரி ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்கு வந்துட்டு ரீபேட்ரியேஷன் கிடையாது. ஓகேவா, ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்கு வந்துட்டு எல்ஆர்எஸ் தான் அப்ளிகபிள், லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வாழ்கிற ஒரு நபர் அப்ராடில் ஏதோ ஒரு தேவைக்காக பணம் அனுப்புகிறாரு அப்படின்னா அதுதான் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு 2,50,000 USD வரைக்கும் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அனுப்ப முடியும். அங்கே நம்ம 1 மில்லியன் USD பார்த்தோம், இங்கே 2,50,000. 1 மில்லியனா 10 lakhsன்னு சொன்னேன்னா, அப்போது இது 10 லட்சம், இது 2.5 லட்சம். புரியுதா? எல்லாமே யூஎஸ்டியில், ருபீஸில் கிடையாது, யூஎஸ்டியில். ஒரு என்ன சொல்கிறது, ரெசிடென்ட் இந்தியன், இந்தியாவில் வாழ்கிற ஒரு பர்சன் ஃபாரினில் பணம் அனுப்புறதுக்காக உள்ளதான் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஒரு ஃபாரினர் ஃபாரினில் வாழ்கிற என்ஆர்ஐ வந்துட்டு இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ளது தான் ரீபேட்ரியேஷன். புரியுதுங்களா? அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எல்ஆர்எஸோட லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது மெயின்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின், அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதை டைம் டு டைம் அப்டேட்டும் ஆகும், பட் இப்போ வரைக்கும் 250 தான் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போது நான் எதுக்கெலாம் வந்துட்டு எல்ஆர்எஸ் வந்துட்டு அப்ளிகபிள், எதுக்கெலாம் வந்துட்டு இந்தியாவில் வாழ்கிற ஒருத்தர் பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்காக, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக, ட்ராவல் கிஃப்ட் அனுப்பலாம், இல்லைனா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்ராடில் இருக்காங்க அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் இப்போ தான் போயிருக்காரு, வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம பணம் அனுப்புகிறோன்னா அப்போ அனுப்பிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபாரின் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அனுப்பலாம். ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஃபாரினில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பணம் அனுப்பலாம்ப்பா. இதில் நீங்கள் வந்துட்டு எதுவும் வந்துட்டு ஏதாவது இல்லிசிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏதாவது இல்லீகலாக நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் பணம் அனுப்பக்கூடாது. அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. இந்த நான் ரெசிடென்ட் இதுவுமே என்ஆர்ஐயோட ஒரு டைப் அக்கௌண்ட்டு தான். இந்த நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இதில் இது வந்துட்டு நீங்கள் ஃபாரின் லேண்டில் ஏர்ன் பண்ணுற இன்கம் இருக்கும் தெரியுமா? ஃபாரினில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குற சேலரியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் இன்கமாக இருக்கட்டும், இல்லை யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்துட்டீங்க அங்கேருந்து உங்களுக்கு பென்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணத்தெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக உள்ள அக்கௌண்ட்டு தான் என்ஆர்இ அக்கௌண்ட். எக்ஸ்டர்னல், வெளி எக்ஸ்டர்னல்னால் என்னது? வெளியேந்து வர காசை போட்டு வைக்கிறதுக்காக உள்ள அக்கௌண்ட்டு தான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டுனா இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம். ஓகேவா? இதே என்ஆர்இ அப்படின்னா ஃபாரின் இன்கம்மை போட்டு வைக்கிறதுக்காக உள்ள அக்கௌண்ட்டு தான் வந்துட்டு என்ஆர்இ அக்கௌண்ட்டு. இதுக்கு ரீபேட்ரியேஷன் லிமிட்டே கிடையாது, ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணதே ஃபாரினில் தான், அதனால் நீங்கள் எப்போ வேணால் அதை வந்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுக்கு டேக்ஸ் கிடையாதுப்பா, எந்த விதமான டேக்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணது ஃபாரின் லேண்டில். புரியுதுங்களா? ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற இன்கம்மை நீங்கள் போட்டு வச்சுக்கிறதுக்காக உள்ள அக்கௌண்ட்டு தான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். இது நீங்கள் இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுவீங்க, ஃபாரின்லேருந்து வேலை பார்த்து பணம் அனுப்புவீங்க, அதை நீங்கள் இந்தியன் ருப்பியில் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க அக்கௌண்ட்டை. எப்போ வேணால் நீங்கள் வேணுங்கிறப்ப ஃபாரினுக்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம், இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? எஃப்சிஎன்ஆர் அப்படின்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எஃப்சிஎன்ஆர்ஓ இருக்குது, ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான்.
இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னென்னு என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருந்தேன். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் அதாவது ஒரு சம் ஆஃப் அமௌண்ட், ஒரு பல்கான அமௌண்ட்டை நீங்கள் போட்டு வச்சுப்பீங்க. கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அதை போட்டு வச்சுப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்துட்டு வாங்கிப்பீங்க. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறமா அந்த ஃபுல்லாக மெச்சூர் ஆகி பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து வாங்கிப்பீங்க. கரெக்டாக? இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கிற காசு நீங்கள் ஃபாரினில் ஏர்ன் பண்ண காசு. ஓகேவா? ஃபாரினில் நீங்கள் ஏர்ன் பண்ண காசாக தான் வந்துட்டு இருக்கும். ஃபாரின் இன்கம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் உள்ள காசு வந்துட்டு ஃபாரின் கரன்சியாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த என்ஆர்ஓலையும் சரி என்ஆர்இலையும் சரி நீங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள காசை வந்துட்டு ஐஎன்ஆரில் வச்சுருப்பீங்க, இந்தியன் ருப்பியில் வச்சுருப்பீங்க. இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கரன்சியாக வந்துட்டு இருக்கும். யூஎஸ்டியாக இருக்கலாம், ஆஸ்திரேலியன் டாலராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபாரின் கரன்சியாக இருக்கும். ஏன் நான் ஃபாரின் கரன்சியில் போட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு இந்தியன் ருப்பிக்கு யூஎஸ் டாலர் மதிப்பு ஒன்று இருக்கும். நீங்கள் 3 வருஷம் கழிச்சு எடுக்கிறப்ப வேறு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு லாபமும் ஏற்படலாம், நஷ்டமும் ஏற்படலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான், கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அதே கரன்சியிலே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எங்கேருந்து ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற காசு ஃபாரின் கரன்சிலேயே வச்சுப்பீங்க, திருப்பி ஃபாரின் கரன்சியிலே எடுத்துகிட்டு போய்ப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரெண்டுமே மொத்தமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? என்ஆர்ஓ அப்படிங்கிறது இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம், என்ஆர்இங்கிறது ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற இன்கம், எஃப்சிஎன்ஆருங்கிறது ஃபாரினில் ஏர்ன் பண்ணுறது. ஃபாரின் மணிலே நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏன் இந்தியாவில் கொண்டு வந்து நான் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபாரெக்ஸ் ஆஃபீஸராக இருக்கப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, அதனால நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? அதனால சில பேர் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஃபெமா. ஏன் நான் இங்கே ஃபெமாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ எவ்வளோ படித்தோம்ல, எல்ஆர்எஸ்க்கு எவ்வளோ லிமிட்டு, என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம் ஃபாரினுக்கு, இந்த லிமிட்லாம் யாருப்பா செட் பண்ணுறாங்க? இது எல்லாமே பண்ணுறது ஆர்பிஐ தான். எது மூலியமாக இதை பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. 1999 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபெமா ஆக்ட் மூலியமாக தான் ஆர்பிஐ வந்துட்டு இந்த எல்லா ரூல்ஸையும் போடுது. இந்த ஃபெமா தான் எதை டிசைட் பண்ணும் அப்படின்னா, யார் ஒரு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறது ஆர்பிஐ வந்துட்டு இந்த ஃபெமா மூலியமாக தான் சொல்லும். அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் மணியை டெபாசிட் பண்ணலாம், அதாவது நீங்கள் என்ஆர்ஓவில் வந்துட்டு இந்தியன் ருப்பி தான் போடணும், என்ஆர்இயில் வந்துட்டு இந்தியன் ருப்பி தான் போடணும், இந்த மாதிரி. ஓகேவா? எந்த டைப் ஆஃப் மணியை டெபாசிட் பண்ணலாம், எவ்வளோ மணி, அந்த லிமிட் இருக்குது தெரியுமா? 2,50,000 தான் எல்ஆர்எஸ் லிமிட்டு, 1 மில்லியன் தான் வந்துட்டு என்ஆர்ஓ லிமிட்டு. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எஃப்எம்ஆ தான். எந்தெந்த கரன்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், யூஎஸ்டி மெயின்டைன் பண்ணலாம், ஏயுடி ஆஸ்திரேலியன் டாலர் மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூகேவா அந்த கரன்சியை மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்துட்டு ஃபெமா தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, நான் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ஓசிஐ அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன்ப்பா, இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸ்லைட்ஸில் இது பார்த்தீங்கன்னா, நாட் ஃபார் என்ஆர்ஐ ஆர் ஓசிஐ அப்படின்னு போட்டிருந்தேன். நான் ஓசிஐனா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஓசிஐ அப்படின்னா என்னென்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவில் பிறந்த ஒருத்தர் அவங்க வந்துட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்க, ஆனால் ஃபாரின் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்க வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஓசிஐ கார்டு வாங்கிக்கலாம். இந்தியன் பாஸ்போர்ட் வேண்டாம், நான் ஓசிஐ கார்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, அப்பா அம்மா வந்துட்டு இந்தியன்ஸாக இருக்காங்க, குழந்தை வந்துட்டு வேறு யூகேலையோ யூஎஸ்லையோ பிறக்குது அப்படின்னா அப்போ அது யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பாக தான் இருக்கும். அப்போ வந்துட்டு அது ஓசிஐ கார்டு தான் வச்சுருக்கோம். ஓகேவா? சாரி, இதுதான் ஓசிஐயோட எக்ஸ்ப்ளனேஷனா. ஓகே, என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் சொன்னேன் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கீப் ஆன் ஸ்டடிங். நல்லா படிங்க, நிறைய படிங்க, சீக்கிரமாக எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். கீப் ட்ரைங், யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினி சூன். தேங்க்யூ.